ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பார்ப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கு காமெடி மட்டும்தான், ஃபுல்லாக பேச்சுலர் பசங்க மட்டும் பார்க்கலாம். மோஸ்ட்லி பாதி காமெடி, பேயில தான் காமெடியே. பேய் வருது போகுது அவ்வளோதான். ஆனால் எதுக்கு வருது போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பேய் எதுக்கு இருக்குன்னு எதுவுமே தெரியல, பேய் எதனால வந்ததுன்னு தெரியல. ஃபுல்லாக பசங்க தான். தீபாய்ஸ் அந்த பேருக்கு ஏற்ற வைப் இருந்துச்சா உள்ள? இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல படம் எடுத்தாங்கன்னா டேரக்டருங்க வந்து சினிமா தேட்டரில் வந்து ரிவ்யூ கொடுக்க தேவையே கிடையாது. நல்ல படம் எடுக்க தவறினால்தான் எல்லாருமே வெளியே வர வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிடுறாங்க. ஸோ என்னென்னா நல்ல படங்கள் எடுங்க. 2 படம் ஃபெயிலியர் ஆனவனே விட்டுறாதீங்க. இவர் கூட 2 படம் அப்படி இப்படின்னு பேசினாங்க, இருட்டாரில் முரட்டு குத்து, அப்புறம் 2ஆம் குத்து. ஆனால் இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஜாலியாக இருந்தால் என்ஜாய் பண்ணோம், சூப்பராகவே இருந்தது. ஃபன்னாக இருந்துச்சு. பசங்கள்லாம் கும்பலாக இருப்பாங்க. அடல் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. டபுள் மீனிங் ப்ரோ படம் சூப்பராக இருக்குது, வாங்க பசங்களோட வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது. அது இப்போ எப்படி பேச்சுலர்னா வேலைக்கு போகிறாங்களா இல்லை? வேலைக்கு போகிற பசங்க தான் மோஸ்ட்லி. அதில் 3 பேர் வேலையே இல்லைன்னு சுற்றிங்கிறானுங்க. நார்மலாக எங்கள் சென்னையில் என்ன எப்படி பசங்க இருக்காங்க, 4 பேர் எப்படி இருக்காங்களோ அது பொறுத்து தான் படம். ஒருத்தர் வேலைக்கு போவான், அவன் சமயத்தில் மற்றவங்க இருப்பாங்க. அதே போல் தான் ஃபுல்லாக சரக்கு தம்மு இப்படி தான் சுற்றுறானுங்க. லாக்டவுனில் நடந்து அதை மட்டும் தான் போடுறாங்க. லாக்டவுனில் இந்த பேச்சுலர் பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதே தான் இதுலேயும் கதையும். அதில் என்ன அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, அவ்வளோதான். பேய் வர சீக்வன்ஸ் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எல்லா படம் போல தான். 5 பேருமே ஹீரோயிசம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளே இந்த 5 பேர் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். முதல்ல ஹீரோயின் இல்லாதது அதே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். காமெடியில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அடல் மூவி தானே வரும். ஸோ 18+ காமெடி எல்லாமே சூப்பராக தான் செட் ஆயிடுச்சு. ரொம்பலாம் ஒன்றும் ஃபேமிலிலாம் வர முடியாது. பசங்க வந்து பார்க்கலாம், வேணா கப்புள்ஸ் தான் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அவனுக்கு பார்த்தா பெருசாக தெரியாது. ஃபேமிலிலாம் பெருசாக முடியாது. அவ்வளோ அடல்ட்டாக இல்லை, லைக் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். குடிக்கக்கூடாது, நம்ம அம்மா அப்பா சொல்கிற மெசேஜ் தான். குடிச்சா நீ செத்துருவ, லாஸ்ட்டாக பேயா நீ அலைவ, அப்புறம் குடிக்கிறவங்க போய் பிடிப்பேன்றதை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 பேர் பசங்க வந்து பேச்சுலர், ஐ மீன் தனியாக ரூம் எடுத்து தங்கி அங்கே இருக்க ஒரு பேய் வந்து பிடிக்கிற மாதிரி இதான் கண்டென்ட். அதோட தெரியல எனக்கும், கதையெல்லாம் அடுத்த படம் இருக்குது, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, காமெடி ஓகே, ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. இல்லை போர் அடிக்கல, ஹாரர் கலந்து காமெடி ஃபிலிம் ப்ரோ, அருமையாக இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு சீன் வருது, அதில் எல்லாம் தேட்டரை அலருது. அது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரியாலிட்டி தான். கோவிட் டைமில் எடுத்துருக்காங்க, லாக்டவுன் டைமில் எடுத்த பீரியடில் எடுத்த கான்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு போனால் பாருங்கள், எல்லாம் பசங்களோட வாங்க, சூப்பராக இருக்கு. என்ன பண்ணலாம், அதாவது பேய் எதுக்கு வந்துச்சுன்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் பேய் என்ன இருக்குன்னே தெரியல. அதே நிறைய பேர் செத்துருக்காங்க காமிக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியல. அதான் அந்த பேய் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல, எதுக்கு போச்சுன்னு தெரியல, போச்சானே தெரியல. ஃபஸ்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேமியோ ரோல்லே 3 பேர் வராங்க. மொட்டை ராஜேந்திரன் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, கிங்ஸ்லி வந்தார் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, ஆர்யா லாஸ்ட்டாக வர்றாரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நடுவில் ஆர்யாலாம் வந்திருந்தார், வேறு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அவரும் நடுவில் ஒரு போலீஸ் மாரி கெஸ்ட் ரோல் தான், அதான் கொடுத்துருக்காங்க. அவனா ஹீரோயினா, அவன் ஆடியன்ஸ் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள் குலதெய்வம் பேர் என்ன சொல்லு. அப்புறம் வேறு யார் இருக்கான்? பாய்ஸ்ன்னா
எவ்ரி ரியாக்ஷன் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ்லாம் புரியுதா? பாய்ஸ்னா கேர்ள்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ நீ அடல்ட் படம்லாம் பார்க்க மாட்டியா? அதில் லேடிஸ் படம் பார்ப்பல, ஓப்பனாக சொல்லு. அது மாதிரி தான், அதுதான் இது. பாய்ஸ்னால் லேடிஸ் பார்ப்பாங்க, லேடிஸ்னால் பாய்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து எழுதப்படாத விதி.